ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன். Abbas Fans Festival, hospitality partner, Crown Plaza, Chennai. So this segment is gonna be a roast segment ஒரு 5 நிமிஷத்துக்கு. Okay. என்னன்னா நீங்க வந்து இப்ப நியூஸ்லாண்ட்லாம் போயிட்டு வந்ததால நீங்க எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பீங்கன்ற மாதிரி யாரோ எங்க காதுகளுக்குள்ள சொன்னாங்க. அதனால வந்து எல்லாமே என்ன சொன்னாலும் நீங்க வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவா பைக் ஓட்ட சொன்னா ஓட்டுறீங்களா, ஃபேன்ஸ் கிட்ட வந்து எல்லாரும் ஒரு செல்ஃபி கொடுக்குறீங்களா, அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதனால ஒரு 5 minutes நான் வந்து அந்த ஒரு 90sல இருந்த ஒரு ப்ரெஸ் பீப்புளாவோ இல்லை அப்போல்லாம் பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு நான் உள்ளே போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் அந்த ஒரு ஆட்டிடியூடோட பதில் சொல்லலாம். நத்திங் ராங் இன் தட், ரைட்? ஓகே, வில் ஸ்டார்ட். என்னப்பா பாஸ், பயங்கரமாக நிறைய படம் இல்லை, நான் இப்போ வந்து அங்கே ஆபாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அதில் நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க போல், ஃபுல்லாக பொண்ணுங்க இருந்தால் மட்டும்தான் படம் நடிப்புன்னு சொல்கிறீங்களா? அப்படியா? நான் என்ன பண்ணுறது சார், அது என்னோட கண்ட்ரோலில் கிடையாது. பட் கடவுள் தான் அப்படி ஒரு ஆசீர்வாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசுகிறேன், டேரக்டர் கதிர் கிட்ட பேசணும். படம் முடிச்சுட்டு போகும்போது இந்த பக்கம் ஒரு 5 பொண்ணுங்க, இந்த பக்கம் 5 பொண்ணுங்க, கை போட்டுட்டு தான் போகிறீங்களாமே. ஏன் சார் நீங்கள் பயங்கர ஜெலஸ் ஆகிட்டு இருக்கீங்க? லைட்டாக ஆக தான் செய்யுது. நான் ஆகிறனும் இல்லையோ, கூட நடிக்கிற மற்ற ஹீரோஸ் ஆகுறாங்களா? இப்போ அந்த டைமில் இருக்க ஹீரோஸ் வினித் ஃபீல் பண்ணுறாரு, அந்த முடியை வச்சு இப்படி பண்ணுறாரு. ஆல்ரெடி படத்துலையும் தப்புங்க கூட வர்றாங்களா, இதில் நேர்லேயும் பொண்ணுங்க போனால் வினித் என்ன ஆவார்? சார் நான் ஈவினிங் டியூஷன்ஸ் வச்சுருக்கோம் சார், இதுக்கு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டியூஷன் சென்டர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து சிம்ரன் இருந்தால் தான் பூச்சுடவாக்குள்ளே போவேன், இல்லைனா போகவே மாட்டேன்னு ஒரு சண்டை போட்டிங்களாமே. அப்படியா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எப்போ சொன்னாங்க? அவ்வளோ பிடிக்குமா சிம்ரன் அந்த டைமில்? விஐபியில் ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 3 படம் சேர்ந்து பண்ணிருக்கோம்ல, ஸோ பயங்கர க்ளோஸ்னஸில். நீங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது என்னோட கொலீக்ஸில் ஒரு 6 months 10 months ஒர்க் பண்ணும்போது ஒரு எஃபெக்ஷன் வரும்ல, அது டெஃபினட்டாக இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. ப்ரொபோஸ் பண்ணீங்களா சிம்ரன் கிட்ட? அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகல சார். என்னாச்சு, அவங்க கொஞ்சம் பேக் ஸ்டேஜ் எடுத்துறாங்களா? இல்லை தெரியல, ஐ திங்க் நடுவில் யாரோ வந்து பூந்தாங்க. இப்போதான் சார் முக்கியமான, யார் அது? ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியுமா? நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். பேர் சொல்ல மாட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? கண்டிப்பா. சப்போஸ் நான் தனியாக மட்டும் அங்கே இருந்தோன்னா அது அப்புறம் தைரியமாக சொல்லிக்கலாம். சரி சரி. பட் இன்னொருத்தருக்கு எதுக்கு? அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களை பற்றி ஒரு பயங்கரமான கிசு நான் எழுதியிருந்தேன் அந்த டைமில்? நீங்கள் எழுதிங்க? ஆமாம், நான் தான் எழுதியிருந்தேன். அப்போ சொல்லுங்க, என்ன கிசு? அதுதான், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ நான் என்னால் சொல்ல விருப்பப்படலை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். நீங்கள் சொல்லுங்க, அது என்ன கிசு சார்? உங்களுக்கும் இன்னொரு ஹீரோயினுக்கும். இந்த ஹீரோயினுக்கு சார்? அது ஒரு ஹீரோயினுங்க, நீங்க தாங்க சொல்லணும் ஹீரோயின் பேரை. இன்னும் எவ்வளோ ஹீரோயின் கூட நான் ஒர்க் பண்ணுறேன், எப்படி சொல்ல முடியும்? அதில் யார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? தப்பு மேலே இருந்தோம். முதல் படம்ன்றதாலே. ஆமாம், நம்ம 2 பேரும் 3 படம் சேர்ந்து பண்ணோம். தெலுங்குல 1, தமிழில் 2. ஸோ அவர் மேலே கொஞ்சம் சாஃப்ட், பிகாஸ் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஆஃப் த செட்ஸ் நம்ம பேசும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வி ஹேட் தட். பட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான். ஸோ அந்த டைமில் எந்த ஒரு ஹீரோ கிட்ட பயங்கர ஒரு போட்டி, அந்த ஒரு சாக்லேட் பாயில் நீ நிறைய, உனக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸா இல்லை எனக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸா? இல்லை, நான் எப்பவுமே கம்பேர் பண்ணல சார். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட ஸ்டாண்டிங் இங்கே. பத்திரிகைகளில் வந்திருக்குமே, பத்திரிகையில் அவர் சேல்ஸ் பண்ணதை போடுவாங்க. ஏன்னா நான் எப்பவுமே எல்லா ஹீரோஸ் கூட ஃப்ரெண்டாக இருக்கும். அஜித் நானும் சேர்ந்து அந்த டைமில் வீஸ்ட்டு வண்டியில் போவோம், இது பப்ஸ்க்கு எல்லாம் போவோம். ஸ்டார்டிங்கில் விஜய் சில வாட்டி ஷூட்டிங் பெஸ்ட் நகருக்கு வரும்போது அந்த டைமில் கேரவன்ஸ் எல்லாம் கிடையாது. கோசியில் 2 பேர் உட்காந்துட்டு நம்ம டீ சாப்பிடுவோம், பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா எனக்கு எப்போவுமே ஐ நெவர் ஹேட் ஒரு ஜெலசி அந்த மாதிரி இது கிடையாது. ஏன்னா எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் நியூ விஜய் கிட்ட என்ன இருக்கே அது என்கிட்ட இல்லை, என்கிட்ட என்ன இருக்குன்னா அது விஜய் கிட்ட இல்லை. ஸோ தனியாக எல்லாருக்கும் தனியாக அந்த குவாலிட்டிஸ் இருக்கும், அதை மாற முடியாது. அது இல்லாமல் எனக்கு இது ஆசை இருந்தும் எல்லோரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் எல்லாருமே ஒரு படம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு பயங்கர ஒரு பெரிய ட்ரீட் இருக்கும். பட் சொல்ல முடியாது, நாளைக்கு ஃபியூச்சரில் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணோன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள நடந்திருக்கும்ல அந்த டைமில். நானும் தூரத்துலேருந்து பார்ப்பேன், நீங்கள் முடிச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவீங்க, இந்த பெசன் நகராண்டா ஜாலியாக அப்படி தம்ம போட்டுட்டு. ஸோ வாட் வில் பி தட் கான்வர்சேஷன் அபவுட் வாட்? எல்லாம் கேர்ள்ஸ் பற்றி தான். ஓகே, கேர்ள்ஸ்னா என்ன மாதிரி கேர்ள்ஸ் பற்றினா? ரொமான்ஸ். அவர்கிட்ட ஏதோ புதுசாக ஒரு ரொமான்ஸ்க்கு புது விஷயம் ஏதாவது கற்றுருக்கேன்னா நம்ம அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு லேடிக்கு நல்லா ரொமான்ஸ் பண்ணி அவருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது சினிமாவில் ஆல்சோ ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் லைஃப்பில் நம்ம பேசும்போது எப்படி ஜாலியாக பேசும்போது, மச்சி நான் ஃபாரின் போகும்போது இப்படி பண்ணால், இல்லை இன்னொருத்தர் பார்த்தேன் இப்படி பண்ணுறதுக்கு, அப்படி பேசும்போது திடீர்னு அது
we can utilize it சினிமாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும். ஸோ அப்படிதான் real casual. life ல இருந்து ஆமாம், நம்ம இது உன்னுடைய எத்தனை தேட்டரில் எத்தனை நாள் போயிடுச்சு படம் அதெல்லாம் நம்ம பேசவே மாட்டோம். அட்லீஸ்ட் நான் மட்டும் பேச மாட்டேன். நான் வரும் இது ஆட் போட்டு தான் பேசுவேன். அப்போ தான் அந்த ரியல் முன்னாடி உட்காந்துருக்க ஆள் அந்த அவரோட ரியல் செல்ஃப் தான் வெளியே கொண்டு வரும். இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்காங்க, டேரெக்டாக பாய்ஸ் கிட்ட அவங்களே தைரியமோட பேசுகிறாங்க. அப்போலாம் அப்படி தான் இருந்தாங்களா கேர்ள்ஸ்? கண்டிப்பாக சார், நாங்களாம் ஜுஜுபி. ஏன்னா எப்போவுமே ரொமான்ஸ்க்கு லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க. நாங்களாம் அந்த பயத்தில் ஐயோ நோ சொல்லுவாங்க, அடிப்பாங்க, அந்த பயத்தில் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம். அவர் தான் ஐயோ இவரெல்லாம் முட்டால் சொல்ல மாட்டேன், நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு பறந்த மனசு, எதுவுமே சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் வாங்கன்னு வணக்கம் சொல்லிடுவோம். பொண்ணுங்க அப்படி இல்லையே சார்? அப்படி இல்லை. அதான்ல. ஸோ உங்களுக்கு அந்த டைம்லலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களா? நாங்கள் பத்திரிகையில் வரும்போது கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நல்லா இவர் பண்ணிகிட்டே இருந்தார், இருந்தாலும் ஒரு படத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது. கோல்ஃப் கோர்ட்டுக்கு போய் அழகாக கோல்ஃப் ஆடிட்டு வரணும். திருட்டு பயிலுங்களா? திருட்டு பயலு. கோல்ஃப் கோர்ட்டில் என்ன பண்ணீங்க நீங்கள்? அது எல்லாருமே நைட்டில் வைஃப்க்கு தூங்கப்படுத்திட்டு அப்புறம் நைட்டில் பார்ப்பாங்க. அப்புறம் அது கனவுல வேறு மாதிரி போகும். பட் அது ஒரு நிஜமா, நிஜம். அது சில பேரோட லைஃப்பில் ஆயிருக்கும். அதனால அது சினிமா செல்லுலாய்ட்லேயே நம்ம காட்டணும். ஏன்னா ஒரு அப்பா டாட்டரோட ரிலேஷன்ஷிப்பில் அப்பா ஓப்பனாக ஃப்ரீயாக பேச மாட்டான் ஒரு டாட்டர்கிட்ட செக்ஸ் விஷயமா சொல்கிறதுக்கு, ஒரு ஆம்பளை கூட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அந்த நம்ம கல்ச்சர்னால. பட் ஆடியன்ஸ் இஸ் ஓப்பன் நவ். ஸோ டெஃபினெட்லாக there'll be more இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் which will be ஒரு எஜுகேஷன் டைப்பில் அட்லீஸ்ட் பார்க்கும்போது தெரியும், அப்பா என்னோட குடும்பத்தில் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி சேம் சிக்கல் இருக்கு. ஸோ அது சினிமா மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்துச்சு அப்போ? ஏன்னா யோபின்னு ஒரு சாக்லேட் ஹீரோ, ரொம்ப ஒரு குடும்ப பாங்கான ஆனந்தம் போன்ற படங்கள்லாம் பண்ணிட்டு டக்குன்னு திருட்டு பயிரில் இப்படி சுசி கணேசன் உங்ககிட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சீன் கூட ஓகே, ஸோ அது ரெண்டு பேரும் ஒரு விருப்பப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் கோல்ஃப் கோர்ட்டில் நடக்குது. பட் திரும்பவும் ஒரு சீன் வேறு நடக்கணும், லைக் அது ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேப் மாதிரி. மெயின் நான் அதை பண்ண அந்த படம் எதுக்குன்னா, என்னோட ஃப்ரெண்ட் மால்விகா அவர் தான் ஃபோன் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஐ செட் ஓகே. ஸோ பிகாஸ் ஷீஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஐ செட் ஓகே, நான் பண்ணுறேன், உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஏன்னா ஷீ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் என் கூட பண்ணுறதுக்கு. பிகாஸ் எனக்கு நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட கான்சன்ட்ரேஷன் இஸ் ஓன்லி ஆன் ஒர்க். அப்போது இந்த மாதிரி ட்ராக்ல எல்லாம் போகாது. அது ஆடியன்ஸ்க்கு மட்டும் நம்ம கிஸ் பிஸ் தே வில் பி என்ஜாயிங் இட். பட் எனக்கு முக்கியம்னா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ஷீ இஸ் அ உமன். ஸோ அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே சமயத்தில் ஷீ இஸ் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் என் கூட பண்ணுறதுக்கு. ஐ செட் ஓகே. அப்போ தான் நான் சொன்னேன், சரி டைரக்டர் சொல்லிங்க, நம்ம பேசிட்டு நான் பண்ணுறேன் அந்த படம். ஸோ did it break your image? உங்க ஏதாச்சும் ஒரு இமேஜ் அது நான் கேர் பண்ணல. இமேஜ் பற்றி நான் கேர் பண்ணல. நான் எப்பவுமே இமேஜ் பற்றி கேர் பண்ணல. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்டேஜில் 3 படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் கடைசியில் வேலை இல்லை 8 மாதம். அப்புறம் நான் நினச்சேன் எப்படி உட்காந்துட்டு இருப்பேன்னா யாரும் படம் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த ஈகோ எல்லாம் தள்ளிட்டு நானும் போய் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், சார் வேலை இல்லை, எனக்கு ஒர்க் வேணும். ஸோ பூவேலி அண்ட் தென் படையப்பா எல்லாம் கிடச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு படங்கள் எல்லாம். ஸோ நான் அப்போ நினச்சேன் லைஃப் அப் அண்ட் டவுன் போகும். ஸோ நம்ம அப்படியே ஒரு தண்ணி மாதிரி இருக்கட்டும். இங்கே கேப் வந்தோன்னா அது ஸ்மூத்தாக அங்கே போய் அட்ஜஸ்ட் ஆகி அங்கே ஃபிக்ஸ் ஆகலாம். ஏன்னா அப்படி ஃபிக்ஸ்டு நான் ஹீரோ மட்டும் தான் பண்ணுவேன்னா சரி நீ அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், வீட்டிலே வரும் யார் ஒருத்தர் சைன் பண்ணுவோம், யாரும் வரமாட்டோம். பட் இஃப் யூ கீப் டூயிங் ஒர்க்னா நீங்கள் ரொட்டேஷனில் இருக்கும்போது உன்னோட மைண்ட் செட் ஆல்சோ பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா பிஸி எதுவும் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருப்போம்னா அப்புறம் ஒரு டெவில் மாதிரி ஒரு தாண்ட பண்ணும் உங்கள் மண்டையில் எல்லாம் நெகட்டிவ் தாட்டில் போகும். ஸோ அதனால் ஐ பிலீவ்ட் நம்ம போய் ஜாலியாக என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணிக்கலாம். இந்த வே நீங்கள் ரொம்ப லக்கியில் உங்களுக்கு நிறைய ஹிட் ஆஃப் சாங்ஸ், பூச்சுடவா எடுத்துக்கலாம், ஒரு ஆனந்தம் எடுத்துக்கலாம். யூ ஹேவ் இப்போ கண்டுகொண்டேன்ல உங்கள் சாங் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங்ல ஸ்காட்லாண்டில் ஷூட் பண்ண சாங். ஆமாம். ஓகே. ஸோ அப்போல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி? இப்போ நிறைய ஹிட் சாங்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல. வாட் இஸ் யோர் ஃபேவரட், த மோஸ்ட் ஃபேவரட் ஆஃப் யோர் சாங்? மை ஃபேவரட், நல்ல கொஸ்டின். என்னுடைய ஃபேவரட் சாங் இஸ் ஃப்ரம் தளபதி. வேர் ரஜினி சார் கோயில் சுற்றுது அம்மா பார்த்துட்டு இருப்பாங்களே, that is my favorite song. Okay. அதை பாட்டு கேட்கும்போது கண்ணில் தண்ணி வரும். அதுக்கு அடுத்தது ஆக்சுவலி என்னோட படத்தில் ஐ திங்க் ஃபேவரட் சாங் ஐ வுட் சே என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் அன்பே. ஐ லைக் தட் சாங். நான் கொஞ்சம் இமோஷ்னல் டைப்பு.
காதல் மன்னன் அப்பாஸ் வாழ்க. காதல் தேசத்தில் நடித்த காதல் மன்னன் அப்பாஸ் வாழ்கவா. சார் இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லும் போது இப்போ தளபதியில் அந்த ஒரு அம்மா சாங் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணும்போது ஆனந்தத்தில் ஸ்ரீவித்யா மேம் உங்களுடைய அம்மா அது வேற நீங்கள் அப்படியே மறைஞ்சு வந்து நிற்பீங்கடே உண்மையிலேயே வந்துட்டடா அந்த சீன்லாம் இப்பயும் பார்க்கும்போது திரும்ப இந்த மாதிரிலாம் ஒரு குடும்ப படங்கள் நடிக்க வராதான்ற மாதிரி ஒரு ஏக்கமாக இருக்கு. அப்போ நீங்கள் சொன்னீங்களா, ஷேர் பண்ணீங்களா? இல்லை, அப்போ நான் இந்த மாதிரி கேள்வி கேட்கல யாருமே, அதுக்கு பதில் நான் சொல்லல. ஸோ திடீர்னு யாரோ அப்படி கேட்கும்போது கொஞ்சம் முன்னாடி அப்போ யோசிக்கும் போது என்னுடைய மெமரி பேங்க்ல இந்த சாங் இந்த பாட்டு முன்னாடி வந்தது. அப்போ that's why I mentioned it. ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.